வீட்டில் எல்லாருக்கும் செய்கிற சாப்பாடை சாப்பிட்டே நம்ம ஒரு 10 கிலோ வரைக்கும் குறைக்கலாம். வெல்கம் டு மை 21 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 4. காலையிலே என்ன குடித்தேன் அப்படின்னா, காலைல பல்ல விளக்கிட்டு பச்சை தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஹாட் வாட்டரில் லெமன் புழிஞ்சு குடித்தேன். அதுக்கப்புறம் ஒரு 11 மணி அப்படிங்கிறப்ப 2 ஸ்வீட் கார்னும் கொஞ்சம் பீட்ரூட் பொரியல் மத்தியானத்துக்கு செஞ்சேன், அதுவும் சாப்பிட்டேன். ஒரு 12:30 அப்படிங்கிறப்ப நல்லா நீர் மோர் சப்ஜா சீர் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதை எடுத்துக்கிட்டேன். 2 மணி அப்படிங்கிறப்ப மத்தியான சாப்பாடு சிக்கன் குழம்பு, ப்ரோட்டீனுக்காக ஃபைபருக்காக வெள்ளரிக்காவும் பீட்ரூட் பொரியல், சோறு, தயிர், இதுதான் மத்தியான சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சோடனே கண்டிப்பாக 10 நிமிஷம் மைல்டாக வாக் பண்ணணும். அப்படின்னா அப்போ தான் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். அப்படியே போய் படுத்துட்டோம் உட்காந்துட்டோம் அப்படின்னா நம்ம வயிற்றுக்கு கீழே ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி நம்ம தான் நாளடைவில் நமக்கு தொப்பையாக மாறுறது. அது லேடிஸ்க்கு தான் முக்கியமாக. வீட்டில் சாப்பிட்டு அப்படியே படுத்துருவோம். ஈவினிங்க்கு வெள்ளை சோளத்தில் நான் அந்த ஒரு ஆயிலுமே சேர்க்காம இந்த பாப்கார்ன் மேக்கரில் பாப்கார்ன் செஞ்சோம். சூப்பராக இருந்துச்சு. வெள்ளை சோளத்துலேயே நீங்கள் பாப்கார்ன் சோளத்துலேயும் செஞ்சு சாப்பிடலாம். ஒரு 5 மணிக்கு அதை எடுத்துக்கிட்டேன். 5 மணிக்கே எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கால்லாம் சம வலி, உட்கார முடியல, எந்திரிக்க முடியலை. அதனால ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணாமல் அப்பர் பாடிக்கு மட்டும் காலுக்கு வேலை கொடுக்காம மேலே செஸ்ட் ஒர்க் அவுட்டு, பெல்லி ஃபேட் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணிவிட்டேன் ஒரு 3/4 மணி நேரம். நைட்டு சாப்பாட்டுக்கு 2 சப்பாத்தி, குருமா, அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு இருந்துச்சு. அதில் முட்டை போட்டு முட்டை கலக்கி மாதிரி வச்சு அதுதான் சாப்பிட்டேன். சாப்பாடு எல்லாமே நம்ம வீட்டில் எல்லாருக்கும் செய்கிற சாப்பாடு தான். அதை தான் பேலன்ஸ்டாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பித்து ஒரு 3 நாள் ஒன்றும் தெரியாது. 4ஆவது நாள்லேருந்து தான் உடம்பு வலி, கால் வலி, தொட வலின்னு ஆரம்பிச்சிரும். ரூமில் கூட உட்காந்து எதிர்க்க முடியாது, அந்த அளவுக்கு வலி இருக்கும். அதுக்கு சுடுதண்ணியை வாளியில் ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் காலை விட்டு உட்காந்தோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நல்லா தூங்கலாம்.